2009 வெளியான இன்ஃபேமஸ் என்பது ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோ கேம் அல்ல. அது ஒரு காலத்தை திருப்பி போட்டது. அது ஒரு கேம் இல்ல, அது ஒரு இயக்கம். அதுவரை பிளேஸ்டேஷன் உலகம் நமக்கு காட்டாத ஒரு உணர்வை, ஒரு கடினமான, இருண்ட தேர்வுகள் நிர்ணயிக்கும் சூப்பர் பவர் அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. கோல் மெக்ராத் அவன் கதையை நம்மை ஆழமா பாதிச்சது. அவனது போராட்டம், அவனது ஒற்றை செயல்கள், உலகம் மீதான அவனது தாக்கம், இது எல்லாம் நம்ம மனசுல ஆழமாக பதிந்தது. ஆனால் இன்று நாம் அவனை மறந்துட்டோமா, இல்லை மறக்க வைக்கப்பட்டோமா? உண்மையை தேடும் ஒரு பயணம் இது. சினிமா மாதிரி தெரிந்தாலும் இது உருவக கதை அல்ல. இது முடங்கிய ஓர் உண்மையின் வெளிப்பாடு. இன்ஃபேமஸ் அந்த பெயர் தாண்டி நிறைய பதுங்கி கிடக்குது. ஒரு கேம் மட்டுமில்ல, அது ஒரு மனித உணர்வை பூரிப்பாக்கியது. அது நீ யார் என்ற கேள்விக்கு ஒரு மின்னல் பதிலா வந்தது. ஆனால் அந்த கேமை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சோனியும் சக்க பஞ்சும் புறக்கணித்து வந்ததற்கு பின்னால் இருக்கிற கொசுப்புணர்வு உண்மையை நீங்கள் கேள்வி கேட்க தயாரா? நாம் ஒவ்வொரு முறையும் கோலை நினைவு கூறும்போது ஒரு விசுப்பு நம்ம உள்ளங்கையில் தோன்றும். நம்மால் மாற்ற முடியாத சக்தியை நம்ம கைகளில் கொடுத்து, அந்த சக்தியை நம்மை போல ஒருத்தரால் எப்படி தவறாகவும் நலமாகவும் பயன்படுத்த முடியும் என்பதை காட்டிய ஒரே கேம். ஆனால் கோலை சோனி ஏன் மறந்தது? ஏன் டெல்சின்ரோவை ஒரு ஃபிளாஷி டிஸ்ட்ராக்ஷனா மாற்றிவிட்டது? ஏன் PS3யில் மட்டும் சிக்க வைத்து தள்ளிவிட்டது? நிஜத்தை சொல்லட்டுமா, சோனிக்கும் சக்க பஞ்ச்க்கும் இன்ஃபேமஸ் ஒரு ரிஸ்க் ப்ராடக்ட். அது பலரும் நம்பாத மொராலிட்டி பேஸ்ட் சூப்பர் ஹீரோ டேல். அது லோகன் மாதிரி இருண்டது. அது MCU மாதிரி பழிச்சிடவில்லை. அது ஒரு கட்டாய முடிவுகளால் நிரம்பிய கதை. கோல் நல்லவனா கெட்டவனா என்பதை நீங்க தீர்மானிக்கிறீங்க. அது மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் இல்ல. அதான் டுடே சோனிக்கு சிரமம். நம்மை அழுத்தி கேட்க வேண்டிய கேம்களை, நம்மை சிந்திக்க வைக்கும் கேம்களை அவர்கள் பயந்துட்டாங்க. நேட் ஃபாக்ஸ் சொல்றார், நான் இன்னும் இன்ஃபேமஸை பண்ண ஆசைப்படுறேன். ஆனா இப்போ கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவில தான் நாங்க இருக்கோம். இது ஒரு பாவப்பட்ட உண்மை. ஒரு ஆளின் கனவுக்கு இடையில் பெரிய நிறுவனங்கள் அடைக்கலம் இல்லாம வைத்திருப்பது ஒரு சினிமா போல இருக்குது இல்ல? ஆனால் இது உண்மை. 2022 சக்க பஞ்ச் சொன்னது, நாங்க ஸ்லை கூப்பருக்கும் இன்ஃபேமஸ்க்கும் பிளான் பண்ணல. அப்படி எதுவும் இல்லனா ஏன் கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவில் கோல்ட பைக்கும் டெல்சென்ட்ரோவ கட்டாயமான விசிறிகளும் ஈஸ்டர் எக்கா வருது? இது ஒரு ஏமாற்றம் இல்ல, இது ஒரு கலையரசனின் புதைக்குழி. இன்ஃபேமஸ் ஒரு பிரான்ச்சைஸ் இல்ல, அது ஒரு சாதாரண மனிதனின் தேவதையாகும் பயணம். அவனும் நம்ம மாதிரியே துவக்குகிறான். அவன் கூடத்தனமாயிருக்கிறான். அவன் தவறு பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் வெளிச்சமா இருளா என்று கேட்கப்படுகிறான். இந்த கேள்வியை நாம் எதிர்பார்க்கும் AAA கேம்களில் எதுவும் கேட்கக்கூடாது. அதான் இன்ஃபேமஸை தலையில் பட்ட மின்னலா மாற்றுது. சோனி சொன்னது, ஒரு IPயை ஓய்வு கொடுக்க மாட்டோம். அதை கேட்டு நம்பினோம். ஆனால் அது எதையும் செய்யல. 2024ல ஒரு ஆஸ்ட்ரோபாட் கேம்ல ஒரு சின்ன ஈஸ்டர் எக் கொடுத்து கோலை மீமா மாற்றினாங்க. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது, நீங்கள் ஆடுகிறீர்களா இல்லையா? நீங்கள் கேமரா இல்ல கன்சியூமரா? உங்களுக்கு தேவையானது கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரே மாதிரியான மிலிட்டரி FPS-ஐ அல்லது இன்ஃபேமஸ் மாதிரி மனதை பிளவுபடுத்தும், வழிகாட்டும், உங்களை உங்கள் எதிரொலியுடன் மோத வைக்கும் கலைஞன்? இந்த கேம்கள் ஏன் புறக்கணிக்கப்படுறது தெரியுமா? ஏன்னா அவை பாய்ச்சும், அவை சோதிக்கிறது, அவை உண்மையை உங்களுக்கு எதிரே கொண்டு வருது. கோல் மெக்ராத் மரணிக்கல, அவன் மூடப்பட்டான், அவன் மறக்கப்பட்டான். அவன் பிரான்ச்சைஸ் பொட்டென்ஷியலுக்கு புறம்பாக இருந்ததாலதான். சோனிக்கு அது பிடிக்கல. அவங்க சேஃப் IPஸ்க்கு வழிகாட்டுறாங்க. வாடிக்கையாளர்கள் தங்களால் பிரெடிக்ட் பண்ணக்கூடிய சீக்வலுக்காக தயார். ஆனால் நீங்கள் கோல் மாதிரியே மாற்றத்தை விரும்புறீங்க. சமூகத்திற்குள் சர்ச்சையை பரப்பும் கதைகள் வேண்டுமா? அப்போ இன்ஃபேமஸ் ட்ரிலஜி ரீமாஸ்டர்டை கேட்டுக்கொள்ளும் நேரம் வந்துடுச்சு. இந்த யூடியூப் வீடியோ எதுக்கா? நான் கோலை மீட்டெடுக்க வரல, நான் உங்களை மீட்டெடுக்க வர்றேன். நீங்கள் உங்கள் சக்தியை மறந்துட்டீங்க. உங்களுக்குள் ஓர் எலக்ட்ரிக் சோல் இருந்தது. அதை கோல் புரிஞ்சான். அதை நேட் ஃபாக்ஸ் உருவாக்கினான். ஆனால் சோனி அதை ஆஃப் ஸ்விட்ச் போட்டுட்டாங்க. அதை மீண்டும் ஆன் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். இது ஒரு கேமிங் வீடியோ இல்ல, இது ஒரு சத்தமில்லாத புரட்சி. உங்களுக்குள் கோல் இன்னும் இருக்கிறானா என்பதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஹீரோவாகலாம் அல்லது பாரம்பரியங்களை அழிக்கும் வில்லனாகலாம். தேர்வு உங்களுடையது.